ஸ்வீட் கார்ன் வச்சு சூப்பராக ஒரு கிரேவி செஞ்சிடலாம். இது சப்பாத்திக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சை ஸ்வீட் கார்ன் எடுத்து இதை உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த ஸ்வீட் கார்னை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 10 முந்திரி எடுத்துக்கலாம். 10 முந்திரி பிடிக்கும் சுடு தண்ணி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் காஞ்சதும் ஒரு 2 பீஸ் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், கூடவே பொடியாக நறுக்கின கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நறுக்கின தக்காளி, நறுக்கின இஞ்சி, ஒரு 15 பல்லு போல பூளியும் சேர்த்துக்கலாம். கூடவே ஊற வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் இதுல சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் போல தனியா பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா வச்ச ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க கமெண்ட்டையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூ.